இந்த வீக் டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? இந்த வீக் ஷெட்யூல் படி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் மேம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒல்வ தறிவ தரித்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதில். அதாவது நம்ம முயற்சியை பற்றி தான் ஒரு திருக்குறள் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லையா. ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த செஞ்சோம். அந்த விஷயத்த முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? முயற்சி மேற்கொண்டா அதுல நம்ம முடியாதது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டா கண்டிப்பா அதுல நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? என்னைக்குமே உழைச்சது நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதை விட ஒரு மடங்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். அதில் உள்ள ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆராய்ச்சி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி எழுதணும், எந்த மாதிரி எழுதக்கூடாது, மிஸ்டேக்ஸ் எப்படி குறைக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஆராயணும். ஓகேவா? ஆராய்ஞ்சு நம்ம நம்மளோட எல்லா மிஸ்டேக்ஸையும் திருத்தி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த வீக்கோட ரீடிங் டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா, சரி, ரீடிங் ஸ்பீட்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் போன வீக்கே குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த வீக்ல உள்ள டெஸ்ட் பேட்சோட ஸ்பீடு என்ன அப்படின்னா, மே 1997 டு ஆகஸ்ட் 2001. ஓகேங்களா? இதில் நான் ஏதாவது ஒரு ஸ்பீடு போடுவேன். நீங்கள் உங்களை 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. 1 by 1 ரீட் பண்ணுங்கள். இருக்கிறவங்க 1 by 1 ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரீடிங் ஸ்பீடு கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes கேப் விட்டுட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்பீடு நான் போடுவேன். ஓகேங்களா? ரீடிங் ஸ்பீட்னாலும் சரி, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்பீடுனாலும் சரி, எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மாடலில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அதே மாடலில் எழுதணும். அந்த ரெட் கலரில் கோடு போட்ட ஃப்ளிப் நோட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா? டிக்டேஷன் நோட்டில் தான் எழுதணும். நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 4-5 பேஜுக்கு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதில் நல்லா பென்சில்லாம் ஒரு 2-3 பென்சில் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, ரீடிங் ஸ்பீடுக்கு கெட் ரெடி டு ரீடிங் ஸ்பீட். Get ready. Get ready to write reading speed. ரீடிங் ஸ்பீடுக்கு நம்ம ட்ரையல்லாம் போட வேணாம். ஓகேங்களா? அன்னோன் ஸ்பீடுக்கு மட்டும் ட்ரையல் போட்டுக்கலாம். 10 seconds. Five seconds. Ready? Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவையின் முன் உள்ள இந்த தனியார் காடுகள் பாதுகாப்பு திருத்தச் சட்ட முன்வடிவின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கெடுத்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர்கள் கட்சி வேறுபாடின்றி எல்லோருமே இதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவையின் முன் உள்ள சட்ட முன்வடிவு பற்றிய கருத்துக்களை தெரிவித்ததுடன் வனத்துறை பற்றி பொதுவான ஒரு சில பிரச்சனைகளையும் ஆலோசனைகளையும் அவர்கள் தெரிவித்தார்கள். மனித சமுதாயத்தின்
நல்வாழ்வுக்கு காடுகள் எப்படியெல்லாம் பயன் கருதாத உபயோகப்படுகின்றன என்று குறிப்பிட்டதுடன், இத்தகைய இயற்கை செல்வம் அழிந்து வருவதை தடுத்து நிறுத்துவதிலும் இதன் பரப்பளவை விரிவுபடுத்துவதிலும் அரசாங்கமும் பொதுமக்களும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார்கள். இதே கருத்தின் அடிப்படையில்தான் காடுகளின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் ஆண்டுக்காண்டு தொகையை கணிசமாக அதிகரித்து வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விரைவிலேயே இந்த மன்றத்தில் நிதிநிலை அறிக்கை வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வனத்துறை பற்றிய விவாதம் வருகிறபோது உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக எடுத்துரைக்க வாய்ப்பு உள்ளது என்பதையும், அவற்றுக்கு நான் விளக்கமாக பதிலளிக்க கூடும் என்பதையும் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் காடுகள் என்று ஒரு பிரிவை அரசாங்கம் ஏன் அனுமதிக்க வேண்டும்? அப்படி ஒரு பிரிவு இருந்தால் தானே அந்த காடுகளை பாதுகாக்க இப்படிப்பட்ட திருத்தச் சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று இங்கே ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. காடுகள் என்னும் போது அவை யாராலும் உருவாக்கப்படுபவை அல்ல, இயற்கையாகவே அமைந்துள்ளவை. அவை நாட்டின் பொது சொத்தாகும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை செல்வம் தனியாருக்கு சொந்தம் என்று 20 அடிப்படை நியாயத்திற்கே முரணானதாக இருக்கிறது. இயற்கை தந்துள்ள வன செல்வத்தை நாட்டின் பொது சொத்தாக கருதி வளர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. தனியார் காடுகள் ஆங்காங்கு தீவுகளைப் போல் அரசாங்க காடுகளின் மத்தியில் சில இடங்களில் இருப்பது பல முறைகேடுகளுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தனியார் காடுகள் என்ற ஒரு பிரிவு நம்முடைய மாநிலத்தில் இருக்க வேண்டுமா என்பதை பற்றி நம் அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன மரங்களை தனியார் சிலர் தங்கள் பட்டா நிலங்களில் வளர்த்ததாக சொல்லி பக்கத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரங்களையும் வெட்டி எடுத்துக்கொண்டு போய் பெரும் பயன் அடைகிறார்கள். இதை தடுப்பதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கரூரிலுள்ள வாசுகி கைத்தறி நிறுவனத்தின் மேலாளர், மேலூரிலுள்ள வெண்ணிலா வணிக நிலையத்தாருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், அண்மையில் வர இருக்கும் தீபாவளி திருநாளையொட்டி தங்களுக்கு தேவைப்படும் கைத்தறி துணி வகைகளுக்கான தேவைப்பட்டியல் இணைக்கப்பட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். நன்றி. அதில் குறிப்பிட்டுள்ள துணி வகைகள் அனைத்தும் நேற்றைய தினம் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றுக்கான பொருள் விவரப்படி லாரி சீட்டு மற்றும் முன்பண தொகை 10,000 ரூபாய்க்கான பற்றுச்சீட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன.
சரக்குகள் நல்ல நிலையில் வந்து சேர்ந்த விவரம் தெரிவிக்கவும். பொருள் விவர பட்டியல் கண்டுள்ள தொகையிலிருந்து முன்பண தொகையை குறைத்துக் கொண்டு பாக்கி தொகைக்கான காசோலையை விரைவில் அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வாண்டு புதிதாக துவக்கியுள்ள உடனடி ஆடை நிலையத்தில் ஆண், பெண், சிறுவர், சிறுமியருக்கேற்ற கண்கவர் உடனடி ஆடைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. அவற்றின் ஒரு சில மாதிரிகளை தங்களுக்கு மற்ற சரக்குகளுடன் சேர்த்து அனுப்பியுள்ளோம். அவற்றை கண்ணுற்று தங்கள் தேவையை தெரிவித்தால் உடனடியாக வைக்கக்கூடும். தங்கள் நம்பிக்கையுள்ள 6:59. ஓகே, ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? சந்தோஷ் அண்ட் அக்ஷயா ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணுங்க. மாண்புமிகு பேரவை அவர்களே, அவையின் முன் உள்ள இந்த தனியார் ஆடுகள் பாதுகாப்பு திட்டத்தின் பாதுகாப்பு திருத்த சட்ட திருத்த சட்டம் முன்வடிவின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கெடுத்துக் கொண்ட மாண்புமிகு உறுப்பினர்கள் கட்சி வேறுபாடின்றி அரசாங்க எல்லோருமே இதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அக்ஷயா ரீட் பண்ணுங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவையின் முன்னுள்ள சட்ட முன்வடிவு பற்றிய கருத்துக்களை தெரிவித்ததுடன் அவை வனத்துறை பற்றி பொதுவான ஒரு சில பிரச்சனைகளையும் ஆலோசனைகளையும் அவர்கள் தெரிவித்தார்கள். மனித சமுதாயத்தின் நல்வாழ்வுக்கு காடுகள் எப்படியெல்லாம் பயன் கருதாது உபயோகப்படுகின்றன என்று குறிப்பிட்டதுடன் இத்தகைய இயற்கை செல்வம் அழிந்து வருவதை தடுத்து நிறுத்துவதிலும் இதன் பரப்பளவை விரிவுபடுத்துவதிலும் அரசாங்கமும் பொதுமக்களும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார்கள். இதே கருத்தின் அடிப்படையில்தான் காடுகளின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் ஆண்டுக்காண்டு தொகையையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ம். விரைவிலே பண்ணுங்க. இந்த மன்றத்தில் நிதிநிலை அறிக்கைகள் வர இருக்கிறது. நிதிநிலை அதை அறிக்கை வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வனத்துறை பற்றிய விவாதம் வருகின்ற போது உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக எடுத்து உரைக்கு வாய்ப்பு ம். உள்ளது என்பதையும் அவற்றிற்கு ம். நான் விளக்கமாக பதிலளிக்க கூடும் என்பதையும் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் சந்தோஷ் ரீட் பண்ணுங்க. தனியார் காடுகள் என்று தனியார் ரீட் பண்ணுங்க. சுட்டி காட்டும் மேம். எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலையே மேம். எழுதி இருக்கதை ரீட் பண்ணுங்க. சரி, நீங்க என்ன எழுதி இருக்கீங்களோ அதை ரீட் பண்ணுங்க. அரசாங்கம் அந்த காடு அந்த காடுகளில் ஏன் அனுமதிக்க வேண்டும்? அப்படி ஒரு பிரிவு இருப்பதால் தானே அந்த காடுகளை சொந்தம் கொண்டு அந்த காடுகளை பாதுகாக்க இப்படிப்பட்ட திருத்தச் சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ம். யார் இது இல்லையா மேம்? காடுகள் என்று இங்கே ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. காடுகள் என்னும் போது யார் உருவாக்கிய அவை போது யாராலும் உருவாக்கப்படுபவை அல்ல. இயற்கையாகவே அமைந்துள்ளவை. அவை நாட்டின் பொது சொத்தாகும். நெக்ஸ்ட் அக்ஷயா ரீட் பண்ணுங்க. அவை நாட்டின் பொது சொத்தாகும். இப்படி ஒரு இயற்கை செல்வம் தனியாருக்கு சொந்தம் என்று ஆகும் அடிப்படை அடிப்படை நியாயத்திற்கே முரணாக இருக்கிறது. இயற்கையாகவே உள்ள இயற்கை தந்துள்ள வன செல்வத்தை நாட்டின் பொது சொத்தாக கருதி வளர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. தனியார் காடுகள் ஆங்காங்கு தீவுகளைப் போல அரசாங்க காடுகளின் மத்தியில் சிறு சிறு இடங்களில் இருப்பது பல்வேறு முறைகேடுகளுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தனியார் காடுகள் என்ற மாநிலத்தில் இருக்க வேண்டுமா என்பதை பற்றி
நம் அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சந்தோஷ் ரீட் பண்ணுங்க. சந்தன மரங்களை சந்தன மரங்களை ம் முறையாக தனியார் சிலர் தங்கள் பட்டா நிலங்களில் அரசாங்கம் ரீட் பண்ணுங்க என்ன எழுதிங்க ரீட் பண்ணுங்க. அரசாங்கம் சொந்தம் எடுத்து ரீட் பண்ணுங்க சார். எடுத்து எழுதியிருக்கேன் எனக்கு. சந்தன மரங்களை தனியார் சிலர் தங்கள் பட்டா நிலங்களில் வளர்த்ததாக சொல்லி பக்கத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரங்களையும் வெட்டி எடுத்துக்கொண்டு போய் பெரும் பயன் அடைகிறார்கள். இதை தடுப்பதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். லெட்டர் டேட்டட் பார்ட் ரீட் பண்ணுங்க. கைத்தறி மேலாளர் வேலூரில் உள்ள துணி வணிக நிறுவனத்திற்கு எழுதும் கடிதம். கரூரில் உள்ள இப்ப அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நீங்க ஒமிட் பண்ணிருக்கீங்க. நேம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா எழுத முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா எழுதிட்டு லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேர் என்னன்னு. கரூர்னா கே, வாசுகினா வா, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நேம்ஸ் மேக்ஸிமம் சீக்கிரம் எழுத வராத பட்சத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிட்டு ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பேரை. ஞாபகம் வச்சுட்டு லாஸ்ட் அது எழுதிடணும். ஸ்ட்ரோக்குக்கு மேல எழுதிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் போது அதை எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அக்ஷயா ரீட் பண்ணுங்க. சொல்லுங்க. அது வாசுகி கடவுளில் உள்ள எழுதியிருக்கேன். அது சரியா ஞாபகம் இல்ல. எழுதின ஸ்பீடு தான் சரியா தெரியல. சரி, ஓகே மேம், அவங்கள வாசிக்க சொல்லுங்க. அடுத்த தடவை ஓகே, அக்ஷயா ரீட் பண்ணுங்க. கரூரில் உள்ள வாசுகி கைத்தறி நிறுவனத்தின் மேலாளர் மேலூரில் உள்ள வெண்ணிலா வணிக நிலையத்திற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், அண்மையில் வர இருக்கும் தீபாவளி திருநாளை ஒட்டி தங்களுக்கு தேவைப்படும் கைத்தறி துணி வகைகளுக்கான தேவை பட்டியல் இணைக்கப்பட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். நன்றி. அவற்றில் குறிப்பிட்டுள்ள துணி வகைகள் அனைத்தும் அதில் குறிப்பிட்டுள்ள துணி வகைகள் அனைத்தும் நேற்றைய தினம் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றிற்கான பொருள் விவரப்பட்டி லாரி சீட்டு மற்றும் முன்பண தொகை 10,000 ரூபாய்க்கான பற்று சீட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன.
சரக்குகள் நல்ல நிலையில் வந்து சேர்ந்த விவரம் தெரிவிக்கவும். பொருள் விவர ம் பட்டியில் கண்டுள்ள தொகையிலிருந்து முன்பணத் தொகையை குறித்து கொண்டு குறைத்து பாக்கி கொண்டு தொகைக்கான பாக்கி தொகைக்கான காசோலை விரைவில் அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். ம் நாம் இவ்வாண்டு புதிதாக துவக்கி உள்ள நாங்கள் 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 இவ்வாண்டு புதிதாக ம் இவ்வாண்டு புதிதாக துவக்கியுள்ள உடனடி ஆடை நிலையத்திற்கு ஆண் சிறுவர் சிறுமியருக்கு ஏற்ற கண்கவர் துணி வகைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கண்கவர் அவற்றில் கண்கவர் உடனடி ஆடைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. அவற்றில் ம் ஒரு சில மாதிரிகளை தங்களுக்கு மற்ற சரக்குடன் மற்ற சரக்குகளுடன் அனுப்பியுள்ளோம் சேர்த்து அனுப்பியுள்ளோம். ம் அவற்றை ம் கண்ணுற்று தங்கள் தேவைகளை தெரிவித்தால் உடனடியாக தேவையை அனுப்பி வைக்கப்படும். தங்கள் நம்பிக்கை. வைக்கக்கூடும். அனுப்பியில வைக்கக்கூடும். வைக்கக்கூடும். ம் ஓகே அக்ஷயா, இப்போ வந்து நம்ம அன்னோன் ஸ்பீடு அக்ஷயா அண்ட் சந்தோஷ், இப்போ நம்ம அன்னோன் ஸ்பீடுக்கு ரீட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களோட கிளாஸ்மேட்டா இருக்கிறாங்க சந்தோஷ்க்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லுங்க. உங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிஸ் மேம் மெத்தட் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒமிஷன் வந்து நிறைய தான் மேம் இருந்தது ஸ்டார்டிங்ல வந்து ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ வந்து நான் என்ன ம் பண்ணேன் அப்படின்னா 120 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்குல்ல மேம். ஆமா 120 வேர்ட்ஸ் பர் மினிட்டை வந்து நான் போட்டு எனக்கு ஸ்ட்ரோக் வந்து நிறைய ஒமிஷன் ஆச்சு. ஆனா எனக்கு அந்த கையோடைய மூவ்மெண்ட் வந்து எனக்கு நல்லா கிடைச்சிச்சு மேம். ஸோ வந்து அதை ஓகே. கேட்டு ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு 90 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கேட்குற மாதிரி இருந்தது ம் ம் ஸ்ட்ரோக். ஆனா வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட்லாம் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து நிறைய எப்படி சொல்றது புது புது வார்த்தையா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா 120 ம் வேர்ட்ஸ் பர் மினிட்லாம் வந்து நம்ம லோயர் ப்ராக்டிஸ் பண்ணப்போ இருந்த அந்த வேர்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து ஸ்ட்ரோக் வந்து ஈஸியா போட முடியுது. ஓகே. வேற ஸ்ட்ராட்டஜி. ம் வேற வந்து என்னன்னா ஒரு 6:30க்கு ஒமிஷன் வந்தாலும் இப்ப வந்து ஒரு ஸ்பீட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு அதை வந்து ஆடியோ போட்டு அது வரைக்கும் மட்டும் ஒமிஷன் இல்லாம எழுத முடியுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு சப்போஸ் ஒமிஷன் இருந்தது அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல அப்ப என்ன வேர்டு வந்து ஒமிஷன் ஆயிருக்கோ அதை ஒரு 5 லைன்ஸ் கிட்ட எழுதி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஒரு பேராகிராஃப் ஒமிஷன் இல்லாம எழுத முடியுதா அப்படின்னு பாக்கணும் மேம். அந்த மாதிரி ஒரு 10 ஸ்பீடு கிட்ட போட்டா அது ஸ்பீட் வந்துருது. சூப்பர். இது நான் ஃபாலோ பண்ண மெத்தட். நானும் இது மாதிரி நான் படிச்ச காலத்துல வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒமிஷன் ஆன வேர்ட்ஸ் மட்டும் 5 லைன் எழுதி பார்ப்பேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே. சூப்பர். 5 லைன் எழுதி பார்ப்பேன். அண்ட் தென் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பேரா எடுக்காம ஃபுல்லா ஒரு ஸ்பீட்ல எனக்கு எந்த வேர்டெல்லாம் ஒமிஷன் ஆகுதுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துட்டு அதுக்கு தனியா ஒரு ஆடியோ போடுவேன். நான் 5 டைம்ஸ் எழுதாம ஆடியோ போடுவேன். ஆடியோ போட்டு இப்போ ஒரு 10 வேர்ட் இருக்குன்னா 10 வேர்டையும் ஆடியோ போட்டு அதை ஒரு 5 டைம் 6 டைம் கேட்டு எழுதுவேன். கேட்டு எழுதுறது தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் ஒரு கேட்டு எழுதுவேன். இது ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான். நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்குதா? வேற எதுவும் பண்ணல மேம். ஆனா ஆடியோ தான் நிறைய போட்டு கொஞ்சம் ஸ்பீடா அப்ப ஒரு பேசேஜ் வந்து நல்லா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து டெம்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எழுதும் போது நல்லா இருக்கும். ஒரு 10 ஸ்பீடு கிட்ட அப்படி பண்ணோம்னா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 7 மினிட்ஸ் வந்து ஈஸியாகும். எஸ், வெரி குட். சூப்பர். அவங்க கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஐடியா தான். நீங்கள் 120 வேர்ட்ஸ் அக்ஷயா மாதிரி நீங்கள் 120 வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த 7 மினிட்ஸ் ஸ்பீடையே நீங்கள் வந்து நிமிஷத்தை நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன். டைமிங்கை மாற்றி எழுதணும். இப்போ ஒரு 20 டைம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து பார்த்து எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். ஓரளவுக்கு மனப்பாடம் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆடியோ கேட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் ஆகும். ஒரு 6:30 மினிட்ஸ் வந்துட்டு
ஒரு 5 டைம்ஸ், அதுக்கப்புறம் 7 மினிட்ஸ் ஒரு 5 டைம்ஸ், சாரி 6 மினிட்ஸ் ஒரு 5 டைம்ஸ் வந்து டைமிங்கை சேஞ்ச் பண்ணி எழுதுறப்போ வந்து 7 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக தெரியும். ஸோ அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் மெத்தடை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒமிஷனும் கம்மியாகும். சந்தோஷ், உங்களுக்கு ரொம்ப ஒமிஷன் இருக்குது. இனி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கே டேட் வந்துடுச்சு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா எனக்கு மிஷன்ங்கிறது இல்லை மேம். நான் இப்போ நீங்க ஸ்பீடு நீங்க அனௌன்ஸ் இந்த ஸ்பீடு கொடுத்தீங்க, ரீடிங் ஸ்பீடு கொடுத்தது வந்து நான் நேற்று தான் ப்ராக்டிஸ் பண்ணதே ஆக்சுவலா. ஆனா ம். நான் கூட ஒரு ஒரு ஆடியோக்கு பண்ணது அப்படின்னா நான் வந்து 8 நிமிஷம் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து 7 நிமிஷத்துக்கு வந்து எனக்கு வந்து அது ரொம்ப அதிகம். ஏன்னா நான் வந்து ஷார்ட்டா அந்த இதுக்குள்ள வரனால எனக்கு வந்து டக்குன்னு நான் வந்து அப்பதான் நான் படிச்சு இது அத்தியாயம் படிச்சு வந்தோன்னா நீங்க வந்து டக்குன்னு இது கொடுத்துட்டீங்க, இவ்வளவு கணம் எனக்கு எழுதணும் அப்படின்ட்டு. அப்ப ம். எனக்கு தெரியல எப்படி பண்ணணும், இது எப்படி எழுதணும் அப்படி நீங்க சொன்னதுக்காக நான் கஷ்டப்பட்டு உட்காந்து டெய்லியும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா பண்ணதுக்காக இவ்வளோ 3 மாசத்துல ஏதோ எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ரீட் பண்ணதுக்கு வந்து 8 நிமிஷம் போட்டா தான் எனக்கு வந்து ஓரளவாச்சும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவா என்னால அந்த ஸ்லோக்கெல்லாம் புரிஞ்சு எழுத முடியுது. அப்போ கூட கொஞ்ச நேரம் போட்டு எழுதின மாதிரி இந்த நான் நல்லா சொல்லியிருப்பேன், ரீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற எனக்குள்ள தோணுது. ஆனா வந்து இன்னும் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும், இன்னும் எழுதணும்னு தோணுது. கம்மியா தான் எழுதியிருக்கேன். ம். புதுசா இருக்கனால எனக்கு வந்து டைம் எடுக்கு. இது வந்து டக்குன்னு இவ்வளவு காலம் பாக்குறதுனால எனக்கு எப்படி எழுதணும், என்ன செய்யணும் சரியானது எனக்கு தெரியல இதுல எப்படின்ட்டு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாவே இதோட என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது. நான் கூட இன்னைக்கு எனக்கு நேத்து கூட எனக்கு வாசிக்க தெரியல. இன்னைக்கு நான் ஸ்பீடு இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் கிளாஸுக்கு. இருந்தாலும் நம்ம கத்துப்போம், நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். சரி, ஓகே. ஐ அப்ரிஷியேட் யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒரு டைமிங் பீரியட்ல நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். அந்த டைமிங் பீரியட்ல தான் வரல. ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த டைமிங் பீரியட்ல நம்மளுக்கு வரல. ஸோ இந்த டைமிங் பீரியடுக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணும். எக்ஸாம்க்கு இப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம வந்து நான் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ அந்த ஒரு நமக்கு என்ன இந்த சுச்சுவேஷனில் என்ன வருதோ அதுக்கான ஒரு டெசிஷன் தான் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹையர் வரலன்னா லோயர் நீங்கள் போடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்பீடு கூட்டி நம்ம வந்து கடைசி நேரத்தில் சப்போஸ் ஸ்பீடு வரல அப்படின்னா எக்ஸாம் வந்து இப்போ அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுற டைம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன வருமோ அதை அந்த டைமிங்கில் வந்து ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல அட்லீஸ்ட் ஹையராக எழுதலாம். சப்போஸ் இந்த ஆகஸ்ட்ல சரி இந்த எக்ஸாம்ல நீங்க விட்டாலும் அடுத்த ஆகஸ்ட்ல சரி இந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட்ல ஹையர் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னு யோசிச்சு தெளிவா முடிவு எடுக்கணும். நம்மளுக்கு என்ன இந்த டைமிங்ல நம்மளுக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். எப்பயுமே வராதுன்னு எந்த விஷயமும் கிடையாது. எல்லாருமே ஒன்ஸ் அட் அ பிகினர் தான். ஓகேவா? எல்லாருமே ஒரு ஒரு டைம்ல வந்து பிகினரா தான் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டைம்ல இதே விஷயம் கஷ்டமா தான் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களோட ப்ராக்டிஸ் தான் வந்து அவங்கள முன்னேற்றி கொண்டு வந்திருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு அது வந்திருக்காது. இந்த டைம்ல இது அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம் போறது தான் நம்ம பண்ற ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? நம்மளுக்கு முன்னாடி மாதிரி சிலபஸ் கிடையாது. சிலபஸ் சேஞ்சு. சிலபஸ் வாஸ் சேஞ்சு ஃபார் ஆகஸ்ட் 2024, நாட் ஃபார் February 2024. February 2024க்கு ஓல்டு சிலபஸ் தான். அவங்களே தெளிவாக டைம் டேபிளில் கொடுத்துட்டாங்க டோட்ல இருந்து. ஸோ ஆகஸ்ட் 24க்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறோமோ சரி எப்படி ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ரெடி ஆகணும். ஏன்னா அது ஒரு புது சிலபஸ். அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த February எக்ஸாமை நீங்கள் மாற்றி எழுதணும். ஓகேவா? ஓகே. Get ready. Get ready to write unknown speed. That means transcription speed. Get ready. லைன்லாம் போட்டு வச்சுக்கோங்க நோட்டில்.
Get ready to write unknown speed, transcription speed, recent speed அப்படின்னு கூட சொல்லலாம். ரெடி? 10 seconds. இதுல வந்து ட்ரையல் ஸ்பீட் நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஏன்னா இது வந்து அன்னோன் ஸ்பீடு. ட்ரையல் ஸ்பீட் நீங்க பண்ணும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், ஓகேவா? ட்ரையல் ஸ்பீட் இப்போ 1 minute போடுவாங்க உங்களுக்கு எக்ஸாமில், ஓகேவா? அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடிச்சிருங்க, சைடாக அடிச்சுட்டு நெக்ஸ்ட் புதுசாக ஒரு பேஜ்லேருந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும், ஓகேவா? அதனாலே ஒரு 4-5 பக்கத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் போய் உட்காரப்போ அந்த புக்லெட் உங்களுக்கு கொடுக்குறப்போ வந்துட்டு 4-5 பக்கத்துக்கு கோடு போட்டு வச்சுக்கணும் சென்டரா, ஓகேவா? ஸ்கேல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், எரேசர் எடுத்துகிட்டு போகணும், 2-3 பென்சில் ஷார்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பென்சிலோட நிப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஷார்ப்பாக வச்சு சீவி வச்சிருப்போம். ஸோ அந்த பென்சிலோட நிப்பு உடையாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பென்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பென்னோட மூடி இருக்கு இல்லையா, கேப்பு, அது சேர்ந்துச்சுன்னா பென்சிலை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் ஏதாவது பழைய பென்னோட மூடி இருந்துச்சுன்னா 2-3 மூடி கலெக்ட் பண்ணி அந்த பென்னோட கேப்பை கலெக்ட் பண்ணி பென்சிலோட நிப் வந்து ஷார்ப்பா இருக்கிறப்போ கீழே விழுந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது தட்டி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உடையாம இருக்கிறதுக்கு அந்த பெண்ணை வந்து பென்சிலை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? பழைய பெண்ணோட மூடி, எழுதாத பெண்ணோட மூடி, ஓகேவா? நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி லெட்டெல்லாம் தீர்ந்துருக்கும் இல்லையா, அந்த பெண்ணோட மூடியெல்லாம் சேர்ந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வேற ஏதாவது ஒரு பெண்ணோட மூடி சேர்ந்துச்சுன்னா அதோட மூடி எடுத்து போட்டு செக்யூர் பண்ணி கொண்டு போங்க பென்சில் எல்லாம், ஓகேவா? எக்ஸாம் டைம்ல ஷார்ப் பண்ணாதீங்க, முன்னாடியே ஷார்ப் பண்ணி கொண்டு போயிருங்க, ஹாலில் போய் ஷார்ப் பண்ணக்கூடாது. ஓகே, கெட் ரெடி டு ரைட் ட்ரையல் ஸ்பீட். 10 seconds. 5 seconds. Ready? Start. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதல் துணை மதிப்பீடுகளை முன்வைத்து மாண்புமிகு நிதி அமைச்சர் ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதியாண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் வைக்கிறேன். துணை மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான அறிக்கை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த நிதியாண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகள் சட்டமன்ற பேரவையில் தாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எதிர்பாராத செலவு நிதியிலிருந்து முன் பணங்கள் பெற்று புது பணிகள் குறித்து செய்யப்பட்ட செலவீனங்களுக்கு ஒன் மினிட் முடிஞ்சிருச்சு. புதுசா ஒரு பேஜ்ல ஆரம்பிங்க எக்ஸாம்ல. இப்போ நீங்க ஆரம்பிக்கிறதா அந்த இதுல இருந்தே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கீழே ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட ஆரம்பிச்சுக்கோங்க. பட் நீங்க புதுசா ஒரு பேஜ்ல ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் போனாலும் பெருசா தெரியாது, ஓகேவா? புதுசா பேஜ்ல ஆரம்பிக்கல அப்படின்னா, பாதியில இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பாதிலே நெக்ஸ்ட் பேஜை திருப்புற மாதிரி, அடுத்த பேஜை வந்து திருப்புற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ அதனால புது பேஜ்ல இருந்து எழுதுங்க. Get ready to write Tamil recent speech senior test number 2. Get ready. 10 seconds. 5 seconds. Ready. Start. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கி ஆற்றிய உரை. சீன நாட்டின் ஷாங்சூவில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து பதக்கங்களை பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதற்காக நாம்
இங்கே கூடியிருக்கிறோம். இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு இங்கே விளையாட்டு வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் அதிக பதக்கங்களை பெற்றுள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அகில இந்திய அளவிலே உலகளாவிலான போட்டிகளில் தொடர்ந்து உங்களது பங்களிப்பை செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாராட்டு உங்களுக்கும் உங்களது வெற்றிக்கும் மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று ஊக்கமளிக்கவும், உங்களைப் போல இன்னும் பல வீரர்கள் உருவாக அடித்தளமாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் தான் உங்களை பார்த்து இன்னும் ஏராளமான வீரர்களும் வீராங்கனைகளும் உருவாகுவார்கள் என நம்புகிறேன். இந்தியா மொத்தமாக வென்ற 17 பதக்கங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் மட்டும் 28 பதக்கங்களை பெற்றுள்ளனர். இந்திய அளவில் பார்த்தால் நமது மாநிலம் 5வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த 2½ ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை உலகமே வியந்து பார்க்கும் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளது. அதில் மிக முக்கியமானது உலகளாவிய 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி மிக குறுகிய காலத்தில் வெகு சிறப்பாக நடத்தி காட்டினோம். அதேபோல இந்த 2 ஆண்டுகளில் பன்னாட்டு மற்றும் தேசிய அளவில் பதக்கங்கள் வென்று இந்தியாவிற்கு மட்டும் தமிழ்நாட்டில் பெருமை தேடி தந்த தமிழ்நாட்டில் சேர்ந்த வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை என்ற பெயரில் கல்லூரிக்கு மாவட்டம் மற்றும் மாநிலங்கள் அளவில் சிலம்பம், கபடி, கால்பந்து, கூடைப்பந்து உள்ளிட்ட 15 வகையான போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023 நமது மாநிலத்தில் நடைபெற உள்ளது. விளையாட்டு உட்கட்டமைப்பில் அரசு அதிநவீன கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. சென்னையில் விளையாட்டு நகரம் அமைக்கப்பட உள்ளது. ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுகளில் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்கங்களை அரசு அமைக்க நமது அரசு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. அறிவை விரிவு செய்ய என்பதை போலவே உடலை விரிவு செய் என்பதும் நமது முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு முதல் இடத்துக்கு முன்னேற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ராம் மிதிவண்டி நிறுவன மேலாளர், மதுரை கிருஷ்ணா மிதிவண்டி நிறுவனத்திற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தமிழகத்தின் சைக்கிள் மற்றும் சைக்கிள் பாகங்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனங்களில் ஒருவராக எங்கள் நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சைக்கிள் பாகங்களை விற்க இதுவரை உங்களிடம் எந்த பிரதிநிதியும் இல்லை என்பதை
நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மற்ற மாவட்டங்களிலும் உங்களின் முகவர்கள் யாரும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த மாவட்டம் மற்றும் இந்த மாநிலத்தின் அண்டை மாவட்டங்களில் உங்கள் சைக்கிள்களின் விற்பனை அதிகரிக்க உங்கள் முகவர்களாக எங்கள் சேவைகளை வழங்க விரும்புகிறோம் என்பதையும் அவற்றை இங்கு விற்பதில் சிரமம் இருக்காது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறோம். உங்களின் முகவர்களாக நியமித்து 15 நாட்களுக்குள் உங்கள் தயாரிப்புகளை அனுப்பினால் உங்கள் தயாரிப்புகளுக்கு பரவலான விளம்பரம் வழங்குவதற்கும் எங்களால் முடியும் என்று நம்புகிறோம். எங்கள் விதிமுறைகளை பொறுத்தவரை உங்கள் தயாரிப்புகளின் விற்பனையில் 10% கமிஷனை பெற விரும்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள 656. ஓகே, எப்படி எழுதுனீங்க? இது ரீசண்டான கேட்ட ஸ்பீச். இது ஒரு முக்கியமான ஸ்பீச். ஓகேங்களா? ஆசிய விளையாட்டு இப்ப நடந்துச்சுல, ஏசியன் கேம்ஸ். ஏசியன் கேம்ஸ்ல கூட நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்காத மெடல்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம், நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம். ஓகே, ரீசண்டா நடந்ததுதான். ஓகேவா? ஸோ அந்த ரீசன்ட் ஸ்பீச் கொஞ்சம் முக்கியமான ஸ்பீச் தான், ஏசியன் கேம்ஸ் பத்தியான ஸ்பீச். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்படி எழுதுனீங்க? மிஸ்டேக் வருது அப்படின்ட்டு. ஏன்னா எண்டிங் மிஸ்டேக் வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு போன டைம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் தெரியும். ஓகே, எண்டிங் மிஸ்டேக் வராம இருக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பா வவல் வைக்கணும். ஓகேங்களா? தமிழை பொறுத்த அளவுக்கு ஒரு வேர்டோட வினை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வினை சுருக்கம்னே தனியா ஒரு பகுதி வந்து கொடுப்பாங்க பிகினர்லாம். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து எடு அப்படின்னா எடுங்கிறது ஒரு வினை. ஓகேவா? அந்த வினை வந்து முடிகிறது வித்தியாசமா இருக்கும். நிறைய என்ன காலம், பால், இந்த ஐந்திணை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? காலத்தையும் முக்காலத்தையும் முப்பாலையும் காட்டுறது வந்து காட்டும் வினை வந்து. ஓகேவா? முக்காலம்னா வந்து என்ன, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். முப்பால்னா என்னது, ஆண்பால், பெண்பால், பலவின் பால். இது எல்லாத்தையுமே ஒரு வினை காட்டுறப்போ வந்து அந்த வினை இருக்கு இல்லையா, எடு அப்படிங்கிறது எடுத்தான், எடுத்தாள், எடுத்தது, எடுக்கிறேன், எடுக்கின்றேன், எடுக்கின்றோம், இப்படின்னு வந்து வினை மாறும். ஸோ ஒரு வேர்டோட எண்டில் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வவல்ஸ் வச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு சில வேர்டுக்கு வைக்காமலே எடுக்கலாம். பட் ஒரு சில வேர்டுக்கு வந்து வச்சாதான் எடுக்க முடியும். ஓகேவா? எல்லா வேர்டுக்கும் வைக்கணுங்கிறத விட வினை இருக்கிற மாதிரி இருக்கிற வேர்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லா வேர்டுக்குமே நீங்க வைங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சேஃப்டி. இப்போ ஒரு வேர்டு ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதை ஆங்கிற வவலை புட் பண்ணி நம்ம ரீட் பண்ண ஆரம்பிப்போம். செகண்ட் பிளேஸ்ல ஆரம்பிச்சா ஏங்கிற வவலை புட் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் முடிக்கிறங்கிற விஷயம் வந்து வவலோட முடிச்சாதான் நம்மளால வந்து எடுக்க முடியும் அந்த ஸ்ட்ரோக் வந்து ஃபுல் பிளச்சடா. இல்லைன்னா வந்து அது எடுக்கிறதா, எடுக்கிறது அப்படின்றது தூ கூட, தூங்கிறது கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். ஓகே மேம். ஓகே சந்தோஷ், நீங்க எப்படி எழுதுனீங்க? சொல்ற அளவுக்கு இது இல்லை மேம். பரவாயில்லாம ஓரளவு எப்பவும் போல ஒரு 100 வேர்டுனா அதுல ஒரு 30 வேர்டு கரெக்டா தெரியுற மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, சந்தோஷ் வந்துட்டு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரோட உண்மையான ஸ்டேஜை சொல்றாரு, வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுக்கே ஒரு கெத்து வேணும். சரி, ஓகே, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும், அக்ஷாக்கு தெரியாம இல்ல. அவங்க நிறைய நல்லா இருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் அவங்க முன்னாடி சொல்ல உங்களுக்கு சங்கடமா இருக்கும், அவருக்கு சங்கடமா இருக்குன்றக்காக தான் உங்க முன்னாடி சொல்லல. ஓகேங்களா? அக்ஷா, நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு மேம்,
மியூசிக் ஸ்பீட்னு ஒரு ஆப் இருக்கு மேம். அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும் போதே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். மியூசிக் ஸ்பீட் அப்படின்ட்டு. ஓ, கூகுள் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணுங்களா? ஆமா மேம். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஸ்பீட் இப்போ 8 நிமிஷத்துக்கு அவங்க சொல்ற மாதிரி 8 நிமிஷத்துக்கு வச்சு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே அது ஓகே. டெம்போ வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் மேம். அந்த ஆப் நல்லா இருக்கு. மியூசிக் ஆப்பா? மியூசிக் ஸ்பீடு மேம் அந்த ஆப் பேரு. மியூசிக் ஸ்பீடு. ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ளூ விஷயங்கள் கலர்ல இருக்கும் மேம் சொல்றது. அதோடைய லோகோ. புரியல. ப்ளூ கலர்ல இருக்கும் மேம் அந்த லோகோ. ப்ளூ கலர் லோகோ. ஓகே, தேங்க்யூ அக்ஷயா. ஓகே மேம். ம். இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்றப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க என்ன, ஏன்னா நம்ம படிக்கிறதும் கொஞ்சம் ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு, அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் as far as possible நீங்க வந்து ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து செகண்ட் வீக் முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 வீக்ஸ் தான் இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? அந்த 8 வாரத்துக்குள்ள எப்படியாவது நிறைய பேரை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் வேற மாதிரி இருக்கும். அதை ஷேர் பண்றப்போ அது உங்களுக்கு பெட்டரா தோணுச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி இதை கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் உங்க கூட ஒரு கிளாஸ் போனதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். வெளியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு எனக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதோட பிடிஎஃப் வந்து நான் ஈவினிங் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க எல்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிஎஃபே நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இதோட கட்டிங் வேர்ட்ஸும் நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த அன்னோன் ஸ்பீடோட கட்டிங் வேர்ட்ஸ், அப்புறம் ரீடிங் ஸ்பீடோட கட்டிங் வேர்ட்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்சுக்கு அடுத்த ஷெட்யூல்ல இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னவா இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க பாத்துக்கிறேன். February 2002 இருந்து ஆகஸ்ட் 2006 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் பேட்ச் ரீடிங் ஸ்பீடோட ரீடிங் ஸ்பீட், அதாவது அதை ரிவிஷன் ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு 1-2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்பீட் அண்ட் அன்னோன் ஸ்பீட், இதை விட ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள் அக்ஷயா அண்ட் சந்தோஷ். நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.